Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருவள்ளூர் அருகே இறால் ஆலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்து உள்ளது. பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடந்த 21ஆம் தேதி இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 74 வட மாநில தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 2 சிறுமிகள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தற்போது ஸ்டான்லி மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனைகளில் 18 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே அமோனியா கசிவால் உயிரிழந்த மேலும் 3 பேரின் உடல்கள் கவுஹாத்தி மற்றும் புவனேஸ்வருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. பொதுத்துறை அதிகாரிகள் சென்னை விமான நிலைய சரக்கு பகுதி வழியாக பயணிகள் விமானத்தில் சடலங்களை அனுப்பி வைத்தனர். இதுவரை மொத்தம் 10 உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளன. இதற்கிடையே அமோனியா வாயு கசிவு சம்பவம் குறித்து விசாரணை நடத்த அசாம் மாநில தலைமைச் செயலர் ரவி கோட்டா சென்னை வந்துள்ளார். அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்ட நபர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரிக்கவும் உள்ளார்.